என் உயிரினும் மேலான ஆத்ம பந்துக்களுக்கு எம்பெருமானை பிரார்த்தித்த ஆசீர்வாதம். சகசநாமாவளியின் அர்த்தங்களை பார்ப்போம். பரத்தி கல்யாண குணங்களால் நிரம்பியிருப்பவர். ராமனின் நிறைவுக்கு நிகரில்லை, ஆனால் போலி கூறலாம். பரமஸ்பஷ்ட தமது மேன்மையை வெளிப்படையாக்கியவர். துஷ்ட தன் மேன்மையை விட தயரனுக்கு மகனாக பிறந்த எளிமையில் திருப்தி கொண்டவர். புஷ்ட நற்பண்புகளின் நிறைவான இருப்பிடமானவர். சுபேட்சண மங்களத்தை நல்கும் பார்வையுடையவர். எவனை ராமன் பார்க்கவில்லையோ அவர் இருவரும் இகழத்தக்கோர். ராம தன் குணங்களாலும் திருமேனி அழகாலும் அனைவரையும் மகிழ்விப்பவர். விராம தான் செயல்படும்போது வரம் கொடுத்து தேவர்கள் வரம் பெற்ற ராவணன் முதலானோர் கொடுக்கப்பட்ட சகாவரம் ஆகிய அனைத்தும் ஓய்ந்து போகும்படி செய்பவர். விரத அரசில் பற்றில்லாதவர். மார்க்க பரத்வாஜர் முதலான முனிவர்களால் தேடப்படுபவன். குற்றமில்லாத வழியை காட்டுவர் என்று பொருள். நேய அன்பு கொண்ட ரிஷிகள் கட்டளையிடும்படி அடக்கியிருப்பவர். நய ரிஷிகளை கர்ப்பத்தை போல் பாதுகாப்பவர் என்று கூறிக்கொண்டு 400 நாமாவளி அர்த்தங்களை பார்த்தோம். மேலும் தொடர்ந்து பார்க்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு ராமாயண திவ்ய திருவடியிலே சரணம்.